Good afternoon students. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.9 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அதில் இன்னும் ரிமைனிங் 3 சம் இருக்குது. அந்த சம் பார்த்துடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த 3 சம்மும் ப்ரீவியஸில் கொஷின் பேப்பரில் கம்பல்சரியிலே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோரும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஓகே. ஸோ த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n natural number is 285 while the sum of the cubes is 2025. Find the value of n. அப்போ அந்த என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? sum of the squares of first n natural number. அதை ஃபர்ஸ்ட் n natural நம்பரோட ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதே கியூப் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, sum of cube of first n natural number is. இந்த செகண்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம். the sum of cube of first n natural number is. ஸோ இப்போ கியூப் அப்படின்னா நம்ம என்னங்க ரைட் பண்ணுவோம்? இங்கே கே கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இப்போ கே கியூபிங் கேங்கிற வேரியபிள் போடுறதுனால கேவோட வேல்யூ 1 to n அப்படின்னு எழுதுவோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லா சம்மிலையுமே n ஈக்குவல் டு 1 to n தானே போட்டோம், இப்படி எழுதியிருப்போம். n ஈக்குவல் டு 1 to சம் வேல்யூஸ், இங்கே n ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கேயே உள்ள n ஸ்கொயர்ட் எழுதுறோம். இங்கே என்னோட வேல்யூ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? n வரைக்கும் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு n வரனால டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா கேன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே உள்ள என்ன போடுறோமோ அதுதான் வேரியஸ் ஃப்ரம் போடணும். ஸோ இப்போ கே வேரியஸ் ஃப்ரம் 1 to n. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ sum of cube of first n natural number is summation k equal to 1 to n k cube. ஸோ கியூபோட வேல்யூ என்னங்க கொடுத்துருக்காங்க? 2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அப் டு எக்ஸட்ரா n கியூபுக்கு என்னங்க ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இதுக்கு உண்டான கியூபு ஃபார்முலாவை இங்கே எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 2025. ஓகே. இப்போ நம்ம ரெண்டு சைடு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது இந்த ஸ்கொயர் ரூட் என்னவாயிருங்க? கேன்சல் ஆயிருங்களா? ஸோ அதான் மீதி எழுதியிருக்கோம். n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2025 அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு எந்த ரெண்டு நம்பரை 2025க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 2025 வருதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கணும். அப்போ நீங்கள் வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 45 இன்ட்டு 45, 5 5s are 25, remaining 2, 5 4s are 20, 20 plus 2 22, again 5 4s are 20, remaining 2, 4 4s are 16, 16 plus 2 18. ஸோ அப்போ ஆன்சர் என்னங்க? 5 2 10 ரிமைனிங் 1. ஸோ 2025. ஸோ கரெக்டாக வந்துருச்சுங்களா? இந்த மெத்தடில் போடலாம், அல்லது நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா கிளாஸில், 2 டிஜிட்டாக பிரிச்சுட்டு அந்த மெத்தட்லேயே போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 45 கரெக்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதியிருக்கோம். த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 285. அப்போ இங்கே கியூபுக்கு எழுதுன மாதிரி ஸ்கொயருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். சமேஷன் இங்கே கே ஸ்கொயர்டு. அப்போ ஸ்கொயர்டோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும் போகுங்க? கேவோட வேல்யூ 1லேருந்து n வரைக்கும் போகும். ஓகேங்களா? அதான் எழுதியிருக்காங்க. ஈக்குவல் டு 285. ஓகே. இப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா n ஸ்கொயர்டுக்கு என்னங்க ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடன் பை 6. அதாங்க இங்கே எழுதியிருக்காங்க. ஈக்குவல் டு 285. ஓகேங்களா? ஓகே. இந்த 6 அப்போ எப்படி பிரிக்கிறாங்கன்னா 2 3s are 6 அப்படின்னு பிரிக்கிறாங்க. 6 எப்படி பிரிக்கிறாங்க? 2 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வேல்யூ அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மேலே பாருங்கள், n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 இருக்குங்களா? ஸோ அதை இங்கே பிரிக்கலாங்களா? n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 இந்த டேர்மை. ஸோ அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக n இன்ட்டு n ப்ளஸ் 1/2க்கு பதிலாக நம்ம என்னங்க ரைட் பண்ணலாம்? 45ன்னு ரைட் பண்ணலாங்களா? ஸோ அப்போ 45 இந்த n இன்ட்டு n ப்ளஸ் 1/2 மட்டும் பிரிக்கிறோம். ஸோ அப்போ 45 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைடன் பை 3 இஸ் ஈக்குவல் டு 285. ஓகேங்களா? இதுதான் நெக்ஸ்ட் இதில் இங்கே எழுதியிருக்கோம். 45 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு 285 அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே. இப்போ அதை கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, 15 3s are 45. ஸோ 15 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 285. ஓகே. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்து என்னவாங்க? டிவைட் ஆகுங்களா? ஸோ அதான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ 285-ஐ 15ஆல் டிவைட் பண்ணலாங்க. ஸோ ஃபிஃப்த் டேபிளால் கேன்சல் பண்ணலாங்களா? ஸோ கேன்சல் பண்ணால் 3 5s are 15. இங்கே எத்தனை 5s are வரும்? 5 5s are 25, ரிமைனிங் 3 35. ஸோ 7 5s are 35. எகெயின் இது தேர்ட் டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 1 3s are 3, எகெயின் 27, 9 3s are 27. அப்போ என்னங்க வருது? 19 அப்படின்னு கிடைக்குதுங்களா? ஓகே. இப்போ 2n ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 19. ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து என்ன வாங்க? -1. ஸோ 19ல் 1 மைனஸ் பண்ணுங்கள். 19ல் 1 மைனஸ் பண்ணால் என்னங்க வரும்? 18. ஓகேங்களா? ஓகே. நமக்கு வந்து n எத்தனைன்னு தான் கேட்டாங்க. ஸோ அந்த என்னோட வேல்யூவை வச்சுக்கிறோம். மல்டிப்ளியில் இருக்க 2 இந்த சைடு வந்து என்ன வாங்க? டிவைட் ஆகும். ஸோ 1 2s are 2, 8 2s are 9 2s are 18. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 9. அப்போ என்ன அவங்க கேட்டிருந்தாங்க? ஸோ அதை ஃபைன் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருந்தது கியூபோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க.
அந்த வேல்யூ எழுதிக்கிட்டோம். அதுக்கு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர்டுக்கு அதோட வேல்யூ எழுதிக்கிட்டோம். அதுக்கு ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபார்முலாவை n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6ன்னு இருந்தது. அந்த 6 2 × 3ன்னு பிரித்தோம். அப்படி பிரிக்கும் பொழுது ப்ரீவியஸ் ஃபார்முலா நமக்கு கிடச்சிருந்துச்சு. ப்ரீவியஸாக எழுதியிருக்க ஸ்டெப்பு அதுக்குண்டான வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு n = 9 இருக்குது. ஓகேங்களா? இல்லை டவுட் இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்முங்க. ரேகா சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க. ரேகா ஹேஸ் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைஸ் 10 cm, 11 cm, 12 cm up to etc. 24 cm. How much area can be decorated with these color papers அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது அதோட அந்த ஸ்கொயர் கலர் பேப்பரோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்னங்க ஃபார்முலா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? A² அப்படிங்கிறது ஃபார்முலாங்களா? இப்போ ரேகா வந்து 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த 15 ஸ்கொயர் கலர் பேப்பரோட சைஸ் கொடுத்துட்டாங்க. சைஸ் கொடுத்துட்டு நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் திஸ் கலர் பேப்பர்ஸ்? எவ்வளோ கலர் பேப்பர் அந்த எவ்வளோ ஏரியா வந்து அந்த கலர் பேப்பரை டெக்கரேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஓகேங்களா? சரி லிசன். த சைஸ் ஆஃப் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ். இது மாதிரி எத்தனை ஸ்கொயர் கலர் பேப்பர்னா 15 ஸ்கொயர் கலர் பேப்பர். அந்த ஒவ்வொரு ஸ்கொயர் கலர் பேப்பரோட சைஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ த சைஸ் ஆஃப் 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆர் 10 cm, 11 cm, 12 cm up to etc. 24 cm. ஓகேங்களா? த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். த ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்னங்க ஃபார்முலா? A²ங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா A². இந்த பாருங்கள். த கலர் பேப்பர் டெக்கரேட்டட் ஏரியா. ஸோ அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஸ்கொயர் பேப்பர்ஸ். ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் 10 ஸ்கொயர். இங்கே வந்து அது இல்லாமல் A² தானே இருக்குது. அப்போ ஒவ்வொரு சைட்ஸும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுங்கள். அப்போ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு எக்ஸட்ரா 24 ஸ்கொயர். ஓகே. நமக்கு ஸ்கொயர்டில் ஃபார்முலா எப்படிங்க இருக்குது? 1லேருந்து ஆரம்பித்தா தானே நம்மளால் ஃபார்முலா எழுத முடியும். இல்லைன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம்? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோங்களே. ஸோ அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா 24 ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப் டு எக்ஸட்ரா 9 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாங்க எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1லேருந்து 24 வரைக்கும் எழுதிக்கணும். மைனஸ் போட்டு 1லேருந்து இந்த டேர்முக்கு பிஃபோர் வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தாங்க. ஸோ பாருங்கள். இப்போ எப்படி எழுதலாம்? சமேஷன் என்னோட வேல்யூ 1 to 24 வரைக்கும் போகுதுங்களா? என்னோட வேல்யூ 1லேருந்து 24 வரைக்கும் போகுது. இங்கே மேலே ஸ்கொயர் இருக்கனால n² போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள். என்னோட வேல்யூ இதுலேருந்து இது வரைக்கும் இங்கே போகுது. 1லேருந்து 9 வரைக்கும் போகுது. அப்போ என்னோட வேல்யூ 1 to 9 n² போட்டிருக்காங்க. ஸோ அப்போ n²க்கு என்னங்க ஃபார்முலா? n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இங்கே என்னங்க ஃபார்முலா? n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ஹியர் இங்கே என்னோட வேல்யூ என்னங்க? என்னோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? 24 வரைக்கும் போகுதுங்களா? அப்போ என்னக்கு பதிலாக 24 போடுங்க. 24 × 24 + 1 × 2 × 24 + 1 டிவைடட் பை 6. இங்கே என்னோட வேல்யூ 9 அப்ளை பண்ணுங்க. 9 × 9 + 1 × 2 × 9 + 1 டிவைடட் பை 6. ஓகே. 24 + 1 என்னங்க வரும்? 25. 2 × 24 48. 48 + 1 49. 9 அப்படியே வச்சுக்கிறோம். 9 + 1 என்னங்க? 10. 2 × 9 2 9s are 18. 18 + 1 19. ஓகேங்களா? டிவைடட் பை 6. ஓகே. இதை கேன்சல் பண்ணலாங்களா? 1 6 are 6 4 6 are 24. அப்போ 4 × 25 × 49. இதை கேன்சல் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணாங்கன்னா தேர்ட் டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 3 3s are 9. 2 3s are 6. 1 2s are 2. 5 2s are 10. ஸோ அதான் எழுதியிருக்காங்க 3 × 5 × 19 அப்படின்னு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 4s are 100. ஸோ 100 × 49 4900. ஸோ 3 5s are 15. 15 × 19 285. ஸோ அப்போ 4900 285ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா பாரோ வாங்குங்களா? ஸோ அப்போ இங்கே 10 இங்கே 9 இங்கே 8 இருக்கும். 10 - 5 5. 9 - 8 1. 8 - 2 6. ஸோ 4. அப்போ ஆன்சர் வந்து 4615. ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்காங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க யூனிட்ஸ் என்னன்னா சென்டிமீட்டர். ஸோ ஏரியானாவே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுவோம். கியூப் அப்படின்னாவே சென்டிமீட்டர் கியூப் போடுவோம். ஓகேங்களா? வால்யூம் அப்படின்னா கியூப் போடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, அதாவது 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அதில் டவுட் இருக்குங்களா இந்த கொஷின் ரேகா சம்மில்? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ் 2³ - 1 + 4³ - 3³ + 6³ - 5³ + up to etc.
2 என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா n டேர்ம்ஸ் என்ன இப்படியே போயிட்டு இருந்தால் nth டேர்ம் என்னவா வரும்னு கேட்குறாங்க. அண்ட் அந்த எண்ணுக்கு பதிலாக n டேர்ம் கண்டுபிடிச்சாவே போதும். அப்புறம் 8வது டேர்ம் என்னவோ எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் 8 வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. to find the sum of the series கொடுத்துருக்கிறதுக்கு சம் கண்டுபிடிக்கிறோம். கொடுத்துருக்க கொஷினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோங்க. ஈவன் நம்பராகவும் ஆட் நம்பராகவும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ கவனிங்க, ஈவன் நம்பர் பாருங்கள், 2 cube ப்ளஸ் 4 cube ப்ளஸ் 6 cube அப் டு எக்ஸட்ரா n டேர்ம்ஸ் எழுதியிருக்கோங்களா? மைனஸ் அடுத்து ஆட் நம்பர் எழுத போகிறோம். ஆட் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி எல்லா ஆட் நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது பாருங்களே, மைனஸ் இருக்குங்களா? ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் 5 cube அப் டு எக்ஸட்ரா n டேர்ம்ஸ். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். இது எப்படி எழுதுறோன்னா செமேஷன் 1 to n, ஏன்னா n இருக்கனால n எழுதிக்கிறேங்க. இங்கே செமேஷன் 1 to n எழுதுறேன். ஏன் இங்கே உள்ள 2n ஹோல் கியூப், ஏன் இங்கே 2n மைனஸ் 1 ஹோல் கியூப்னு எழுதியிருக்கேன்னா, இப்போ n-க்கு பதிலாக நீங்கள் 1 அப்ளை பண்ணுங்களேன். n-க்கு பதிலாக நான் 1 அப்ளை பண்ணுறேங்க. இந்த 2n ஹோல் கியூபில் n-க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுறேன். அப்போ 2 into 1 ஹோல் கியூப் அப்படின்னு வருங்களா? ஸோ 1 2 சார் 2, ஸோ 2 கியூப் வந்துருச்சுங்களா? அடுத்து n-க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்களேன். 2 அப்ளை பண்ணும் பொழுது 2 2 சார் உள்ள 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 2 சார் 4 கியூப் வந்துருச்சுங்களா? அடுத்து 3 அப்ளை பண்ணுங்களேன். 3 2 சார் 6 கியூப் கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம ஜென்ரலாக இப்படி எழுதலாம், 2n ஹோல் கியூப்னு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. இது மறந்துருச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் சம் உங்களால் போட முடியாது. ஸோ இப்போ 2 கியூப் 4 கியூப் 6 கியூபோட ஜென்ரல் ஃபார்ம் என்னவா எழுதிக்கிறீங்கன்னா 2n ஹோல் கியூப்னு எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். 1 + 3 + 5 அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட்டாக அந்த ஃபார்முலாஸில் படிச்சிருப்போம். 2n - 1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? மேலே கியூப் இருக்கனால கியூப் எழுதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி பாருங்களேன். n-க்கு பதிலாக 1 போடுங்க. n-க்கு பதிலாக இங்கே 1 போட்டிங்கன்னா 1 2 சார் எவ்வளோங்க? 2வா? 2ல் 1 மைனஸ் பண்ணுங்க, 1. அப்போ 1 ஹோல் கியூப் வந்துருச்சுங்களா? அடுத்து n-க்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணுங்க. 2 2 சார் 4, 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. அடுத்து n-க்கு பதிலாக 3ன்னு அப்ளை பண்ணுங்க. 3 2 சார் 6, 6ல் 1 மைனஸ் பண்ணால் 5 கியூப் அப் டு எக்ஸட்ரா n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் 2n, இதோட ஜென்ரல் ஃபார்ம் 2n - 1. மேலே கியூப் இருக்குனால 2 பக்கத்து கியூப் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், ரெண்டுலேயுமே செமேஷன் வேரியஸ் ஃப்ரம் 1 to n தானே இருக்குது. ஸோ இப்போ செமேஷன் வேரியஸ் ஃப்ரம் 1 to n இருக்கனால காமனாக போட்டுக்கிறாங்க. செமேஷன் 1 to n இன்ட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதுங்க. அப்போ இந்த டேர்ம் 2n கியூபு, இந்த டேர்ம் 2n - 1 ஹோல் கியூபு. ஸோ மைனஸ் இருக்கனால நடுவில் மைனஸ், ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி ஒன்றா சேர்த்து ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். ஓகே, இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்களே, a கியூப் மைனஸ் b கியூப் வடிவத்தில் இருக்குங்களா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா, கவனிங்க, a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, இதுதாங்க ஃபார்முலா. இதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கங்க. a கியூப் மைனஸ் b கியூப்க்கு என்னங்க ஃபார்முலா? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏங்கிற இடத்துல யாருங்க இருக்காங்க? இங்கே பாருங்களேன், ஏங்கிற இடத்துல யார் இருக்கா? 2n அப்படின்னு இருக்காங்க. பிங்கிற இடத்துல யாருங்க இருக்கா? 2n - 1 இருக்காங்க. அது அப்படியே இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலாவில். இப்போ செமேஷன் 1 to n வச்சுக்கோங்க. a மைனஸ் பிங்களா? அப்போ ஏக்கு வந்து 2n மைனஸ் பிக்கு வந்து 2n - 1, 2 டேர்ம் இருக்குது. அதனால் இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர்டு, அப்போ ஏவோட வேல்யூ 2n, அப்போ 2n ஸ்கொயர்டு. அடுத்து ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். எழுதியிருக்காங்களா? ப்ளஸ் 2n × 2n - 1. அடுத்து பியை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ் 2n - 1 ஹோல் ஸ்கொயர்டு. இந்த ஸ்டெப்பில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபார்முலா பிரகாரம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். என்ன ஃபார்முலானா a மைனஸ் b இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஓகே, ஏக்கு பதிலாக 2n, பிக்கு பதிலாக 2n - 1 போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. இப்போ 2n ஸ்கொயர்டை 2 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 2 2 சார் 4, n இன்ட்டு n ஸ்கொயர்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2n எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 2n பண்ணும்போது 4n² தான் வரும். இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2n வரும். இது பாருங்களேன், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருந்தால் என்னங்க ஃபார்முலா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ்
பி ஸ்கொயர்டுங்களா? ஓகே. ஏங்கிற இடத்துல யாருங்க இருக்கா? 2n அப்படின்னு இருக்காங்க. பிங்கிற இடத்துல யாருங்க இருக்கா? 1ன்னு இருக்காங்க. அத அப்படியே அப்ளை பண்ணுங்களேன். அப்ப பாருங்க 2n ஸ்கொயர்டு மைனஸ் 2 இன்டு 2n இன்டு 1 பிளஸ் 1 ஸ்கொயர்டு. அதுதாங்க எழுதியிருக்காங்க இங்க. a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே. இப்ப பாருங்க மைனஸ் 2n பிளஸ் 2n என்னவா ஆயிருங்க? கேன்சல் ஆயிரும். மீதி என்னங்க இருக்கு? 1 மட்டும் தான் இருக்கு. இன்ட்டு இங்க ஒரு 4n ஸ்கொயர்டு, இங்க ஒரு 4n ஸ்கொயர்டு. மொத்தம் எத்தனை n ஸ்கொயர்டுங்க? 8n ஸ்கொயர்டு மைனஸ் 2n. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்க 2n ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2n ரெண்டு டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும்? 2 2 சார் 4 n into n n ஸ்கொயர்டு. இதை மல்டிப்ளை பண்ணுங்க 1 2 சார் 2. ஸோ 2 2 சார் 4n மைனஸ் 4n. 1 ரெண்டு டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 தான். 1 1 சார் 1. ஓகே. இங்க 8n ஸ்கொயர்டு, இங்க 4n ஸ்கொயர்டு. மொத்தம் எத்தனை n ஸ்கொயர்டுங்க? 12n ஸ்கொயர்டு மைனஸ் மைனஸ் 2n மைனஸ் 4n. அப்போ என்னங்க வரும்? 2 சிம்பிள்ஸ் ஆர் சேம், அடிஷன் சேம் சிம்பிள் மைனஸ் 6n. அதான் எழுதியிருக்காங்க ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ செமேஷனை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. செமேஷனை உள்ள அப்ளை பண்ணும் பொழுது நம்ம நம்பர்ஸ் இருந்து செமேஷன் அப்ளை பண்ணவங்களா வச்சுக்கோங்க. இப்படி இருக்குங்களா? இப்படி செமேஷன் அப்ளை பண்ணும் பொழுது இந்த நம்பர்ஸ் எடுத்து வெளியே போட்டுருணுங்க. ஓகேங்களா? அப்போ வெளியே போட்டால் 12 செமேஷன் n ஸ்கொயர்டு. இந்த 1 to n அப் டு n வந்து போட்டாலும் ஒன்று போட்டாட்டினாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா? செமேஷன் n 12 இன்ட்டு செமேஷன் n ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி 6 வெளியே எடுத்துருங்க. செமேஷன் n ப்ளஸ் செமேஷன் 1. ஓகேங்களா? இப்போ செமேஷன் n ஸ்கொயருக்கு என்னங்க ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 டிவைடன் பை 6 மைனஸ் 6 இன்ட்டு செமேஷன் என்னுக்கு என்னங்க ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைடன் பை 2. செமேஷன் 1 அப்படின்னாவே நீங்கள் என்னத்தோட வேல்யூ எழுதணும்னா என்னோட வேல்யூ எழுதணும். இது லாஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் பார்ப்போம். அங்கேயும் இது யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சமேஷன் 1 அப்படின்னா என்னன்னு எழுதணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 6 ஆர் 6 2 6 ஆர் 12. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. n இன்ட்டு n n ஸ்கொயர்டு ப்ளஸ் n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 1 2 சார் 2 3 2 சார் 6 இன்ட்டு n இன்ட்டு n n ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு n n ப்ளஸ் n. ஓகேங்களா? இதில் டவுட் இருக்கா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த உள்ள இருக்கட்டவங்க மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த உள்ள இருக்கட்டவங்க 2n எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 2n இன்ட்டு n ஸ்கொயர்டு. அப்போ 2n இன்ட்டு n ஸ்கொயர்டு என்ன வரும்? n கியூப். 2n கியூப். அடுத்து 2n இன்ட்டு n. அப்போ 2n ஸ்கொயர்டு எழுதியிருக்காங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. ஒன்று எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே தான் வரும். n ஸ்கொயர்டு ப்ளஸ் n. அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n. ஓகேங்களா? இதில் டவுட் இருக்கா? ஓகே. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம இங்கே இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னா n ஸ்கொயர்டு எடுத்து ரெண்டு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு n ஸ்கொயர்டு பண்ணால் n ஸ்கொயர்டு இன்ட்டு 2n அடுத்து n ஸ்கொயர்டு பண்ணிவிட்டு அடுத்து என்ன எடுத்து இப்படி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மைனஸ் 3 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 3 இன்ட்டு n ஸ்கொயர்டு மைனஸ் 3n ஸ்கொயர்டு மைனஸ் 3 இன்ட்டு n மைனஸ் 3n ப்ளஸ் n. ஓகேங்களா? ஓகே. இப்போ 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை, அதாவது 2 அப்படியே வச்சுக்கிறோங்க. இங்கே ஒரு n ஸ்கொயர்டு, இங்கே ஒரு 2n ஸ்கொயர்டு. மொத்தம் எத்தனை n ஸ்கொயர்டுங்க? 3n ஸ்கொயர்டு. அதாங்க அங்கே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? மீதி இருக்கட்டுமா அப்படியே வச்சுக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 2n கியூபு 4n கியூப். 2 2 சார் 4n கியூப். 2 3 சார் 6n ஸ்கொயர்டு. 2 இன்ட்டு n 2n. மீதி எல்லா டேர்மும் அப்படியே இருக்குங்க. ஓகே. இப்போ பாருங்க 4n கியூப் இருக்கா? 6n ஸ்கொயர்டு இருக்குங்களா? ஓகே. இப்போ பாருங்க மைனஸ் 3n இருக்கு. இங்கே பாருங்க இந்த இடத்துல ஒரு 2n லாஸ்ட்டாக ஒரு n இருக்குங்களா? அப்போ ஒரு 2n லாஸ்ட்டாக n. மொத்தம் எத்தனை n வருங்க? 3n வந்துருங்களா? மைனஸ் 3n. ஓகேங்களா? இதில் டவுட் இருக்குங்களா? ஓகே. இந்த 6n ஸ்கொயர்டு எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு இருந்தானுங்களே. ஒன் செகண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இதை 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த லாஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப் பாருங்க. 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா? அப்போ 2 2 சார் 4n கியூபுங்க. 2 3 சார் 6n ஸ்கொயர்டுங்க. 1 2 சார் 2nங்க. ஓகேங்களா? அந்த மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n ப்ளஸ் n அப்படி தாங்க இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 4n கியூபுக்கு 4n கியூப் எழுதியிருக்காங்களா? இங்கே 6n ஸ்கொயருக்கு 6n ஸ்கொயர் எழுதியிருக்கோங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு 2n இங்கே ஒரு n இருக்குங்களா? மொத்தம் எத்தனைங்க? இங்கே ஒரு 2nங்க, இங்கே ஒரு n. லாஸ்ட்டாக பாருங்கள், மூணாவது ஸ்டெப்பை பாருங்கள். இங்கே 2n லாஸ்ட்டாக ஒரு n இருக்குங்களா? மொத்தம் எத்தனைங்க? அப்போ 2n ப்ளஸ் n எத்தனைங்க? 3nங்களா? அந்த 3n எழுதியிருக்கோங்க அந்த இடத்துல. அடுத்து இந்த மைனஸ் 3n இங்கே எழுதியிருக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே 6n ஸ்கொயர் இருக்குங்க, இங்கே மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே 6n ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 3n ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். 6ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் என்னங்க வரும்? 3 தானுங்களே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒன்ஸ் அகேன் இந்த இடத்துல வந்து 6n ஸ்கொயர்னு இருக்குங்களா? இந்த 6n ஸ்கொயர்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3n ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிங்க. இந்த 6n ஸ்கொயர்டுக்கு பதிலாக 3n ஸ்கொயர்டு.
ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா 4n³ + 3n². ஓகேங்களா? ஸோ இந்த 6க்கு பதிலா அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் 6க்கு பதிலாக 3n² அப்படின்னு வரும். ஓகேங்களா? 6n²க்கு பதிலாக 3n². ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்க 4n³ + 3n² கரெக்டாக வந்துருச்சுங்களா? அப்போ செகண்ட் கொஸ்டின் என்னங்க, எண்ணுக்கு பதிலாக 8ன்னு அப்ளை பண்ணுங்க. எண்ணுக்கு பதிலாக 8ன்னு அப்ளை பண்ணும்போது இது ஆக்சுவலாக இது வந்து SNங்க இந்த இடத்துல. அப்போ S8ன்னு அப்ளை பண்ணுது 4 × 8³ + 3 × 8². 8 வந்து 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க 512 வரும். 8 வந்து 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க 64 வரும். ஸோ 64 × 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 சார் சாரி 3 4 சார் 12 ரிமைனிங் 1 6 3 சார் 18 18 + 1 19. ஸோ அதே மாதிரி 512 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 512 × 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2 சார் 8 1 4 சார் 4 5 4 சார் 20. ஸோ 248 அதாவது 2048 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 192 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். 10 ரிமைனிங் 1 14 ரிமைனிங் 1 2 2. ஓகேங்களா? ஆன்சர் அப்போ என்ன கிடைக்குதுன்னா 2240 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அந்த கொஷின் ஏதாவது டவுட் இருக்குங்களா? எகெயின் ஒரு டைம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், லிசன். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் டேர்ம் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம், ஆட் டேர்ம் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஈவன் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது 2³ + 4³ + 6³ அப் டு எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். ஆனால் ஆட் டேர்ம் பண்ணும்போது எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்குது, மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 246க்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா 2n. 135க்கு ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னா 2n - 1. இது மேலே க்யூப் இருக்கனால ரெண்டுலேயும் க்யூப் போட்டுக்கிறோம், செமேஷன். அடுத்து இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ - b³ ஃபார்மில் இருக்குது. அதுக்கு என்ன ஃபார்முலானா a - b × a² + ab + b²ங்கிறது ஃபார்முலா. ஸோ அதை அப்ளை பண்ணுறோம். a - b × a² + ab + b² அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் விட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 2n 2 டைம்ஸ் பண்ணால் 4n². இந்த 2n எடுத்து பண்ணும்போது 4n² - 2n. இது வந்து a - b² வடிவத்தில் இருக்குது. a - b² வடிவத்தில் இருக்க ஃபார்முலா என்னன்னா a² - 2ab + b² அந்த ஃபார்முலாவில் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த +2n - 2n கேன்சல் ஆகிடும், மீதி 1 இருக்குது. இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். 4n ஸ்ப்ளிட் பண்ணி எழுத சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4n² மொத்தம் எத்தனை n²ங்க, 8n² - 2n அப்படி இருக்குது. 2n 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 4n². இதை மல்டிப்ளை பண்ணால் 2 2 சார் 4n, 1 2 டைம் போட்டிங்கன்னா 1ன்னு கிடைக்கிது. ஓகே, இப்போ 8n², இங்கே ஒரு 4n², மொத்தம் எத்தனை n²ங்க, 12n². -2n - 4n எவ்வளோங்க, -6n + 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் செமேஷன் உள்ள அப்ளை பண்ணுறோம். செமேஷனை உள்ள அப்ளை பண்ணும்பொழுது நம்பர்ஸ் எடுத்து வெளியே போட்டுக்கிறோம். ஸோ அப்போ 12 × summation n² - 6 × summation n × summation 1. summation 1ஓட வேல்யூ என்னங்க, n அர்த்தம். summation n² என்ன ஃபார்முலா, n × n + 1 2n + 1/6. summation nக்கு என்ன ஃபார்முலா, n × n + 1/2. இதை கேன்சல் பண்ணுறோம். 1 6 are 6 2 6 are 12. இதை கேன்சல் பண்ணுறோம். 1 2 are 2 3 2 are 6 அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். n × n n² + n × 2n + 1 அப்படியே இருக்குது. இது 1 2 are 2 3 2 are 6ன்னு போட்டு n × n n² + n + n அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த உள்ள இருக்க டேர்மை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2n எடுத்து பண்ணும்போது 2n × n² பண்ணால் 2n³. இந்த 2n எடுத்து பண்ணும்போது 2n × என்ன பண்ணால் 2n². நெக்ஸ்ட்டு 1 எடுத்து பண்ணும்போது n² + n அப்படி தான் வரும். அதை அப்படியே எழுதியிருக்கோங்க. மைனஸ் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். -3n² - 3n + n அப்படின்னு. இப்போ அடுத்து 2n² + n² மொத்தம் எத்தனை வரும், 3n² + n வருது. இப்போ இந்த 2 எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2 are 4 3 2 are 6 1 2 are 2. இந்த மைனஸ் அப்படியே வச்சுருக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே 4n³ இங்கே எழுதியிருக்கோங்களா? ஓகே, 6n²ல 3n² போச்சுன்னா இங்கே 3n² வருங்க. நான் 6ன்னு எழுதியிருக்கேன், அதை மாற்றிக்கிங்க. இங்கே 3n² வருங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 2n, இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு n இருக்கா, மொத்தம் எத்தனை என்னங்க, 3n - 3n. அப்போ +3n - 3n கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல 4n³ + 3n². இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, 3n² அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பதிலாக என்னுக்கு பதிலாக 8ன்னு அப்ளை பண்ணால் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம் இந்த சம். 3 சம்மும் வீட்டில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. மண்டே வந்து எக்ஸசைஸ் 2.9 ஃபுல்லாக டெஸ்ட் வித் எக்ஸாம்பிள் சம் ஆல்சோ. ஓகேங்களா? ப்ரிப்பேர் பண்ணிடுங்க நல்லா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.